செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 6:30 மணிக்கே வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் கிளைமேட் பாருங்கள், ரொம்ப வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் அடிக்கிற வெயிலில் ஏதாவது சிம்பிளாக சமைச்சிட்டு கிச்சனை விட்டு வெளியில் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சமைக்கிற வேலையை காட்டிலும் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுட்டு தான் வந்து தூங்க போயிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இடையில உக்கட மார்க்கெட் போயிருந்தாங்க. ஸோ வரும்போது வந்து பச்சை சுண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளான ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சாம்பாருக்கு காம்பினேஷனாக சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு 8:30 போல் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட டியூட்டி முடிச்சுட்டு ஸோ டீ வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு கையோடு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் குக்கிங் தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் எல்லா காய்கறிகளும் நிறைய போட்டு சாம்பார் சுண்டைக்காய் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். ஈவினிங் வந்து மாவாட்டுறதுக்காக ராகி உளுந்து இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு போயிட்டோன்னா ஈவினிங் வந்து மாவாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் தோசை சாம்பார், மதியானம் லஞ்சுக்கு சாதம் சாம்பார். ஸோ இன்றைக்கி டே